ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை பட்டாணி துவரமும் ரச சாதம் செஞ்சிடலாம். பச்சை பட்டாணியை குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 100 கிராம் அரிசி, 50 கிராம் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ புளியை தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ பச்சை பட்டாணி நல்லா வெந்துட்டு இப்போ குக்கரில் அரிசியும் பருப்பும் போட்டுடலாம். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எந்த உலக்கால் எடுத்தீங்க அந்த உலக்கில் 5 உலக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெள்ளைப்பூடும் கட்டி காயமும் போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. லேசாக கொதி வரட்டும். இப்போ கருவேப்பிலையும் மல்லி இலையும் போட்டுக்கோங்க. குக்கரை மூடி 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை பட்டாணி தோரம் செஞ்சிடலாம். கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், 2 வத்தல், கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு பாதி கேரட்டு, ஒரு சின்ன உருளைக்கிழங்க கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட்டு அரைச்சிடலாம். தேங்காய், வெள்ளைப்பூடு, ஜீரகம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், வத்தல் பொடி, மிளகு போட்டு திரிச்சிக்கோங்க. இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துட்டு அந்த தக்காளியில் உள்ள தோலை எடுத்துருங்க. இப்போ துவரம் நல்லா வெந்துட்டு அரைச்ச மசாலாவை உருளைக்கிழங்கும் கேரட்டும் நல்லா வெந்துட்டு இப்போ வேக வச்ச பச்சை பட்டாணியாக போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை பட்டாணி ஸ்வீட்டாக இருக்கனால கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டுக்கோங்க. பச்சை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ சுவையான பச்சை பட்டாணி துவரம் ரெடி. இப்போ ரச சாதம் செஞ்சிடலாம். சின்ன வெங்காயம், முதல்ல மிளகு ஜீரகத்தை போட்டு அரைச்சிட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை போட்டு திரிச்சிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, வத்தல் போட்டு தாளிசம் பண்ண பிறகு அரைச்ச மிளகு ஜீரகத்தை போட்டு வதக்கிக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ புளி கரைசல் ஒரு 3 உலக்கு விட்டுருக்கேன். ஏற்கனவே தண்ணி 5 உலக்கு விட்டாச்சு. இது ஒரு 3 உலக்கு தண்ணி, 3 உலக்கு புளி தண்ணி விட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ லேசாக கொதி வந்த பிறகு வேக வச்ச அரிசி பருப்பை சாதத்தை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. மல்லித்தழை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுவையான ரச சாதம் ரெடி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.